அம்மாவுடைய உடல் நிலைமையை பற்றி கொஞ்சம் ஆரோக்கியங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும், மாநிலத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகிறார். அந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் நீச்சத்தில் தான் அடைகிறார். வீட்டில் வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். இவ்வளவு நாள் மகர ராசிக்கார ஆண்கள், பெரும்பகுதி ஆண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மனைவியோட சப்போர்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருந்தது. இந்த மனைவியோட சப்போர்ட்டு இப்போ என்ன தலைகளாக மாறும். நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நீ என்னத்தை பெருசாக இது பண்ணிட்டேன். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் 12 ராசிக்காரர்களுக்கும். மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு தான் சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததன் மூலமாக சில ராசிகளுக்கு நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, மே மாதம் 12ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள மாதம். ஆக இந்த மாதம் என்ன பலன்களை தரும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல இப்போது சூரியன், சனி, ராகு போன்ற பாவர்கள் இருக்கிறது பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்ன ஒன்று, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் கொஞ்சம் கசப்பு அமைப்புகள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கிறவங்க அம்மா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. சில பேருக்கு அம்மாவை பிரிந்து வேலைக்கோ கல்விக்கோ போகக்கூடிய சூழல்கள் வரும். அம்மாவுடைய உடல் நிலைமையை பற்றி கொஞ்சம் ஆரோக்கியங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே நேரத்தில் 50 வயசு தாண்டினவங்களுக்கு வீடு கட்டுறதுல கொஞ்சம் தடைகள் வரும். வீட்டை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தடைகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பற்றாக்குறை, கையில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு வாகனம் சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நெருக்கடிகள், அதற்கு செலவு பண்ணுறது. நம்ம சக்திக்கு மீறி 10 ரூபா 5 ரூபா செலவு வச்சிருச்சு, வண்டியை ஓரம் நிறுத்தி வைப்போம் கொஞ்சம் நாளைக்குன்ற மாதிரி 4ஆம் இடத்துடைய பாபத்துவ அமைப்புகள் வேலை செய்யும். அதே நேரம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல சூரியன் உச்சத்தை அடைகிறார். வேலை அமைப்புகளில் ரொம்ப சிறப்பான நல்ல மாற்றம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்குது. மிக முக்கியமாக அரசு வேலைக்காக தேர்வுகள் எழுதியிருக்கிறவங்க, அரசு வேலைக்கான கைட்னஸ், அரசு வேலைக்கான டுட்டோரியல் இந்த மாதிரி கோச்சிங் சென்டரு இதிலெல்லாம் போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே அரசு தேர்வுகள் எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் வரக்கூடிய தன்மை. தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள். சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டங்களோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான சுமூக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. சொந்த ஊருக்கு போக முடியாமல் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், எப்படா இந்தியாவுக்கு போகிறதுன்னு இருக்குது, எப்படா தமிழ்நாட்டுக்கு போகிறதுன்னு இருக்குது, பூர்வீகத்திலே போய் பழச்சிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் தான் முடியல, இங்கே விட்டால் அந்தளவுக்கு சம்பளம் மறுபடியும் இந்தியாவில் கிடைக்காதோ என்னமோ, இந்த மாதிரியான சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும், மாநிலத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. குரு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அடுத்த மாதம் 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், 5ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகிறார். அந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் நீச்சத்தில் தான் அடைகிறார். 8ஆம் இடத்துல இருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார்னா வாக்கு தடிமன், துடுக்கலான பேச்சுவார்த்தைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகுது. அப்படியே அந்த 8ல் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாரையா பார்த்துக்கலாயா, வாயா போயான்ற மாதிரி கொஞ்சம் எதிலும் கோபம் வரக்கூடிய தன்மைகள், எதிலும் துடுக்காக பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறனால கொஞ்சம் பேச்சுவார்த்தை அமைப்புகளில் மட்டும் ஒரு பெரியவங்க கிட்ட பேசும்போது, சின்னவங்க கிட்ட பேசும்போது அவரவர்களுடைய வயது தகுதிக்கு ஏற்றாற் போல் வார்த்தைகளில் கவனம். செவ்வாய் 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா தீ மாதிரி, நெருப்பு மாதிரி அப்படியே வார்த்தைகள் விழும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த கஷ்டங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த ஏப்ரல் மாதம் நல்ல மாதம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மாதத்தின் ஆரம்பம் இதுன்னு சொல்லலாம். 7 சனி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துல சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். ஆனால் என்ன ஒன்று, உங்கள் ராஜயோகாதிபதி அப்படியே பலவீனமாக இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. பாக்கியாதிபதியும் பலவீனம். தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 9, 10 கூடியவர்கள் ராகுவோடு சேர சனியும் போய் அங்கே போய் சேர்ந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3 பேர் யோகர்.
சனி புதன் சுக்கிரன் 3 பேருமே ராகு கூட இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் ஒன்று, ராசியை குருபாக்குறார், எதுலேயும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. இன்னும் ஒரு நிகழ்வு என்ன, படிப்படியாக தான் எல்லா கிரகங்களும் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுக்கு பலன். 6ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கிறார். செவ்வாய் ராசியை பார்த்தாலே கணவன் மனைவியில் வந்து ஈகோ பிரச்சனை வந்துடும். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலே ஏதாவது ஒரு நிலையில் நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேளு. இவ்வளவு நாள் மகர ராசிக்கார ஆண்கள், பெரும்பகுதி ஆண்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, மனைவியோட சப்போர்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருந்தது. இந்த மனைவியோட சப்போர்ட்டு இப்போ என்ன தலைகளாக மாறும், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நீ என்னத்தை பெருசாக இது பண்ணிட்ட. உடனே மனைவிக்கு என்ன கோபம் வரும், 5 வருஷமாக என்னங்க பண்ணீங்க, என்ன கிழிச்சிங்க, எல்லாம் நான் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்ட் விஷயங்கள் வரும். உண்மையை சொல்லப்போனால் குடும்பம் என்பது கணவன் மனைவி 2 பேரும் பாதியாக இருக்கிறது தானே. அதை மட்டும் அப்படியே நினச்சி வச்சுக்கிட்டா என்னதான் இருந்தாலும் ஒரு சுமூகமான உறவுகள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இப்போதைக்கு இருக்குதுங்க. பெரிய சங்கடங்கள்லாம் இல்லைங்க. 3ஆம் இடத்திற்கு சனி வந்துட்டார். ஆனால் இந்த சனியுடைய பலன் கிடைக்கிறதுக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இப்போ கிரகண தோஷத்துலேயும் அஸ்தமன தோஷத்துலேயும் அவர் இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம், ராகுவோடு சேர்ந்து கிரகணம், இந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய தன்மைகளில் பெரிய அளவில் அப்படியே இப்போதைக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேது பயிற்சி நடந்தவுடனே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் அப்படியே பலன்கள் நல்ல விதமாகவே வேலை செய்யும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுறாரு. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் சிக்கல்கள், தாய்க்கும் மகன் மகளுக்குமான உறவு பேதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் தாய் என்கின்ற தெய்வம் என்ன சொன்னாலும் அதை வந்து அப்படியே கேட்டு வாங்கிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வீட்டில் வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட, உங்களுடைய உடல் சுகம் மனசுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் செய்வீங்க. சிலருக்கு குறுகின தூர பயணம் ஏற்படும். குறிப்பாக தெற்கு திசை கிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக லாபங்களும் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். YSR Film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு